நம்மை எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆனால் நம்மை உணர்கிறவர்கள் எத்தனை பேர்? இந்த உலகத்தில் கவனிக்கப்படுவது எளிது. ஆனால் உண்மையாக புரிந்து கொள்ளப்படுவது மிகவும் அரிது. நாம் வெளியில் சாதாரணமாக இருக்கிறோம், சிரிக்கிறோம், பேசுகிறோம், எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி நடக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள் ஒரு அமைதியான போராட்டம் தொடர்ந்து நடக்கிறது. நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கவலைகள், இவைகளை யாராவது உண்மையாக கவனிக்கிறார்களா? இதுதான் அந்த உணர்வு. எல்லோருக்கும் தெரியும், ஆனால் யாருக்கும் உணரப்படாத நிலை. ஆனால் இந்த நிலை ஒரு பலவீனம் இல்லை. இது ஒரு எச்சரிக்கை. உன்னை நீயே புரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டிய நேரம். நீ உன்னிடம் கேள், நான் என்ன உணர்கிறேன்? என்னதான் என்னை பாதிக்கிறது? ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான உறவு உன்னோடு நீயே இருக்கும் உறவுதான். நீ உன்னையே புரிந்து கொண்டவுடன் மற்றவர்கள் உன்னை புரியாதது உன்னை பாதிக்காது. நீ உன்னையே மதிக்க ஆரம்பித்தவுடன் உன் இருப்பை யாராலும் புறக்கணிக்க முடியாது. நினைவில் வை, கவனம் பெறுவது வெற்றியில்லை, புரிந்து கொள்ளப்படுவதுதான் உண்மையான இணைப்பு. அதனால் யாரும் உன்னை உணரவில்லை என்றால் மனமுடையாதே. அதை ஒரு பலமாக மாற்று. ஏனென்றால் ஒருநாள் உன்னை உணராத இந்த உலகமே உன்னை புரிந்து கொள்ளத் தேடும்.